நாங்க கோல்பரி அரசியல் யாப்புல பின்னணி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பிரதிநிதிகள் சபை படிச்சோம். அதுல கட்டமைப்பு என்ன, அதுல செயற்பாடு என்ன, அதுல சட்டத்துறை அதிகாரங்கள் என்ன, நிர்வாகத்துறை சார்ந்த அதிகாரங்கள் என்ன, நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் என்ன போன்ற விஷயங்களை நாங்க படிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து செனட் சபைன்னா என்ன, அதுல கட்டமைப்பு என்ன, அது ஏன் கொண்டு வந்தாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அதுல சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அதிகாரம் என்ன, அது அதுல தீமைகள் என்ன, அது ஏன் ஒழிக்கப்பட்டுச்சுங்கிற விஷயங்கள் நாங்க கடைசி கிளாஸ்ல படிச்சிருந்தோம். அதோட சேர்த்து மகா தேசாதிபதினா யாரு, அவருடைய அதிகாரங்கள் என்ன, அவருடைய சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அதிகாரங்கள் என்ன, யாருடைய சிபாரிசுல எல்லாத்தையும் செஞ்சாரு அப்படிங்கிறத நாங்க படிச்சிருந்தோம். அதோட பிரதமர்னா யாரு, மந்திரி சபைனா என்ன, அங்க அமைச்சர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க, அவங்களோட அதிகாரங்கள் என்ன போன்ற விஷயங்களையும் படிச்சிருந்தோம். அதுல ஷார்ட் நோட்ஸ் தந்திருந்தேன். ஆனா சில ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு தந்து படல. இன்றைக்கு கொஞ்சம் பிஸியாகிட்டேன், அதனால ஷார்ட் நோட்ஸ் எடுப்படல. கட்டாயமா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அல்லது நாளைக்கு உங்களுக்கு நான் ஷார்ட் நோட்ஸை போட்டு விடுவேன். சரி, இன்றைக்கு நாங்க படிக்க இருக்கிறது சிறுபான்மை காப்பீடுண்டா என்ன, பொதுச்சேவை நீதிச்சேவை ஆணைக்குழுண்டா என்ன போன்ற விஷயங்களை பத்தி நாங்க இன்றைக்கு படிக்கணும். சிறுபான்மை காப்பீடுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோல்பெரி அரசியல் யாப்பிலேயே இது மிக முக்கியமானது ஒரு விஷயம். ஆனா படிக்கிறதுக்கு லேசானதும் பாடமாக்குறதுக்கு எக்ஸாம்ல கேள்வி வந்த எழுதுறதுக்கு மிக லேசானதுமான ஒரு தலைப்பாகவும் இது இருக்குது. ஏன் அப்படின்னா, சிறுபான்மை காப்பீடு அப்படின்னா என்ன, சிறுபான்மையின மக்களை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. சிறுபான்மை காப்பீடுனா என்ன, சிறுபான்மை மக்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு எந்த ஒரு உரிமை மீறலோ சுதந்திர மீறலோ ஏற்பட்டு விடக்கூடாது, பெரும்பான்மை இனத்தவர்களாலேயோ வெளிநாட்டு அந்நியவர்களாலேயோ அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சில ஏற்பாடுகளைத்தான் சிறுபான்மை காப்பீடுன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்குள்ள என்னென்ன வரும், நாங்க ஏற்கனவே படிச்ச செனட் சபை இதுக்குள்ள வரும். அதே போல 29வது 29 இரண்டாம் பிரிவு அந்த யாப்புட ஏற்பாடு இதுக்குள்ள வரும். அதே போல் நாங்க பார்த்துட்டா பொதுச்சேவை நீதிச்சேவை ஆணைக்குழு வரும். இந்த பல்லங்கத்தவர் தொகுதி தேர்தல் முறை இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே நாங்க படிச்சிட்டோம், சோல்பெரி அரசியல் யாப்புல ஏற்கனவே படிச்சிட்டோம்ங்கிறதால இது மிக லேசான ஒரு தலைப்பாக இருக்குது. அந்த வகையில சிறுபான்மை காப்பீடை பத்தி நான் பார்க்க போனா, உங்களுக்கு தெரியும் இலங்கை மக்கள் சிங்கள தலைவர்கள் அதே போல இன்னும் சிலர் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அரசியல் யாப்பு வேணும், டொனமூர்ல நிறைய பிரச்சனை இருக்குது என்று சொன்னாங்க. உடனடியாக அவங்க சொல்றாங்க, பிரித்தானியாவில இருந்து அப்படின்னு சொன்னா நீங்களே ஒரு யாப்பை எழுதி தந்துருங்க அப்படின்னாங்க. அப்ப உடனடியாக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, யாப்பை வரைஞ்சி திட்டங்களை வரைஞ்சி இதுதான் எங்களுக்கு தேவைப்படுற யாப்பு அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பிரித்தானியர் அதை வாங்கி பார்க்குறாங்க. அதுக்கு முதல் அந்த சிறுபான்மையினர்கள் அதை பார்த்துட்டு ஓட ஓடி போறாங்க பிரித்தானியர்களை நோக்கி. போய் என்ன சொன்னாங்க, இது சிறுபான்மையினர்களுக்கு ஆபத்தா இருக்குது, இது சிறுபான்மையினர்களுக்கு ஆபத்தா இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எங்களை கவனிக்காம பெரும்பான்மையினர்கள் மட்டும் நிலனடைஞ்சு கொள்ற மாதிரி இதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வாதத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. அப்ப எனவேதான் ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்கள் போய் கேட்கிறாங்க, 50-50 எங்களுக்கு தாங்க, அதாவது பெரும்பான்மையினர்கள் 50% இருக்கணும், சிறுபான்மையினர்கள் 50% இருக்கணும், இந்த நாட்டை நிர்வாகம் பண்றதுலயும் சரி சட்டங்களை ஏற்றதுலயும் சரி என்று கேட்டாரு. சரியா? அப்படி கேட்ட உடனே பிரித்தானியர்கள் என்ன செய்யறாங்கண்டா, இல்ல இல்ல அப்படி தெரியலாது. ஏண்டா அப்படி கொடுத்தா சிங்களாக்கள் விடுவாங்களா, ஒரு நாட்டுல 70% பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 50% தான் இடம்னு சொன்னா அவங்க விடுவாங்களா, விட மாட்டாங்க. எனவே பிரித்தானியர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க உங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க சில ஏற்பாடுகள் செய்யறோம், உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த சிறுபான்மை காப்பீடை கையில கொடுத்தாங்க. சரியா? அப்ப இந்த பின்னணியில தான் சிறுபான்மை காப்பீடு வருது. அப்ப அதுல
சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று, யாப்புல 29வது அத்தியாயம் 2ஆம் பிரிவுங்கிற ஒரு தனி ஏற்பாடை செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த யாப்புல இதை மீறி யாரும் செயற்பட முடியாது. இது இது கட்டுப்படுத்தான் எல்லாரும் நடக்கணும். இதுக்கு எதிராக யாராவது சட்டங்கள் கொண்டு வந்தா அத நீதி புனராய்வு அதிகாரம் இருக்குது. நீதிமன்றங்கள்ல வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த சட்டத்தை ரத்து பண்ணலாம் அப்படின்னு அரசியல் யாப்புலேயே 29வது அத்தியாயத்துல 2ஆம் சரத்துல கொஞ்சம் விஷயங்கள் எழுதினாங்க. அது என்ன எழுதினாங்க? அதாவது சுருக்கமா, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக எந்த சட்டங்களையும் இயற்றக்கூடாது. ஒரு மதத்துக்கு ஒரு சலுகை கொடுக்கிற இன்னொரு மதத்துக்கு சலுகை கொடுக்கறதில்ல, அப்படியான சட்டங்கள் நீங்க இயற்றக்கூடாது. அடுத்தது, ஒரு மதத்துல ஒரு மத சம்பந்தமான சட்டங்களை நீங்க மாத்த போறீங்கன்னா அந்த மத தலைவரை கூப்பிட்டு நீங்க பெர்மிஷன் கேட்கணும். அனுமதி கேட்டுட்டு தான் அந்த மதம் சம்பந்தமான சட்டங்களை நீங்க மாற்றணும். அப்படின்ட்டு சில ஏற்பாடுகளை அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. 29வது அத்தியாயம் 2ஆம் சரத்துல இப்படியான சில ஏற்பாடுகள் இருக்குது. சரியா? ஒரு மதம் சார்ந்தவங்களுக்கு, இனம் சார்ந்தவங்களுக்கு நீங்க பாரபட்சம் காட்டக்கூடாது, இப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப இதுதான் இந்த இது இதை யாரும் மீறக்கூடாது. அப்படி யாராவது மீறினா அந்த சட்டத்தை என்ன செய்யலாம்? ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பாருங்க, சிறுபான்மையினர் காப்பீடுங்கிறத பாருங்க. சரி, இதுல கொண்டு வந்தது முதலாவது அரசியல் அமைப்பின் 29ஆம் அத்தியாயம் 2ஆம் பிரிவு என்ன சொல்லுது? ஏய பாருங்க. எந்த சமய பிரிவினரினதும் சுதந்திரமான இயக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சட்டங்களை இயற்றல் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உதாரணமா, இந்து மக்கள் என்ன செய்ய போறாங்க? அவங்க சுதந்திரமாக ஒரு விழா ஒன்று செய்ய போறாங்க. இப்ப சிங்கள தலைவர்கள் எல்லாரும் அந்த பிரதிநிதிகள் சபையில் ஒன்று கூடி இப்படியான ஒரு விழா நடக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் ஏத்துறாங்க. ஏற்றின உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க, பெரும்பான்மை வாக்கும் கிடைச்சிட்டு. இதை இப்ப சட்டம் ஆக்கலாமா அப்படின்னு சொன்னா இல்ல. பிரதிநிதிகள் சபைக்கு யாப்பின் 29ஆம் அத்தியாயம் 2ஆம் பிரிவை மீறி சட்டம் இயற்ற முடியாது. அப்படி இயற்றினாலும் நீதி புனராய்வு அதிகாரத்தின் மூலம் அதை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க? போட்டிருக்கிறாங்க. அப்படி மீற இயலாது அப்படின்ட்டு இருக்குது. அதே போல பி என்ன சொல்றாங்கடா, ஒரு மதத்திற்கு அல்லது ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு கலாச்சாரத்துக்கு நீங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னா, ஒரு சலுகையை கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி மத்த மதத்துக்கும் இனத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்காம உடையலாது. உதாரணமா, பௌத்த மதத்துல இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, விழாக்கள் கொண்டாடலாம். ஆனா தமிழ் மதத்துல இந்து மதத்துல இருக்கிறவங்க கொண்டாட இயலாது. இப்படியான சட்டங்களை நீங்க கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அதை நாங்க நீதிமன்றத்தை ரத்து செஞ்சிருவோம், அதுக்கு உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு யாப்புல குறிப்பிட்டு இருந்தாங்க. இது பி. சி என்ன சொல்லுதுண்டா, ஒரு மதத்திற்கு இனத்திற்கு கலாச்சார பிரிவினருக்கு இடப்படாத கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் இன்னொரு மதத்துக்கு கலாச்சார பிரிவுக்கு நீங்க இடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதிரி நீங்க இனி பிரச்சாரம் செய்ய இயலாது, நீங்க இனி மார்க்க சொற்பொழிவுகள் நடத்த இயலாது, அது கூடாதுன்னு தடுக்கிறாங்க. தடுத்துட்டு இன்னொரு பௌத்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க பிரச்சாரம் செய்யலாம்னு அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப இது இப்படி இந்த பாரபட்சம் எல்லாம் காட்டக்கூடாது. ஏன் இப்படி நடந்த என்ன நடக்கும்? இன மோதல்கள், ஒருவருக்கு ஒரு சண்டை சச்சரவு, அதெல்லாம் திரும்ப ஏற்படும். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே இப்படி ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. டி என்ன சொல்லுதுண்டா, நீங்க ஒரு மதத்திட யாப்பு விதியை மாத்தி அமைக்கணும்னு சொன்னா, இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு திருமண சட்டங்கள் இருக்கும். முஸ்லிம்களுக்கு என்ன தனியார், முஸ்லிம் தனியார் விவாக அதாவது விவாகரத்து விவாக சட்டம் ஒன்று இருக்குது. முஸ்லிம்களுக்கு சொல்லி அவங்களோட சொத்தை இப்படித்தான் பிரிக்கணும், முஸ்லிம்கள் இப்படித்தான் திருமணம் முடிக்கணும், அவங்களோட திருக்குர்ஆன் படி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் தான் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்படும். அது இலங்கையை ஒத்துக்கொண்டுட்டு அப்படியான ஒரு டைம்ல நாங்க அதை மாத்த போறோம்னு நீ நிக்க கூடாது. அப்படி நிக்கிறண்டா, இலங்கையில இருக்கிற அந்த மதத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளை கூப்பிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர்கிட்ட அனுமதியோட தான் நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்து மதத்திலையும் அப்படியான தனியார் சட்டங்கள் இருக்குது. தேசம் அந்த சிங்கள மதத்திலையும் கண்டி தனியார் சட்டம் அப்படிலாம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும். அதை நினைச்ச மாதிரி மாத்தி இயலாது அப்படின்னு ஒரு 4 விதிகள் போட்டாங்க. இந்த விதிக்கு உட்பட்டுத்தான் நீங்க என்ன செய்யணும்? சட்டங்கள் இயற்றணும். அப்ப இது உண்மையா சிறுபான்மையினர்களை பாதுகாக்குது தானே? அப்ப ஓகே, நாங்க நினைப்போம்
சிறுபான்மையினர்கள் காப்பீடுல இந்த 29ஆம் அத்தியாயம் 2ஆம் சரத்து நல்ல ஒரு விஷயமா இருக்குது. உண்மையிலேயே இந்த சரத்துகளை போட்டா சிறுபான்மையினர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. ஒவ்வொரு மதமும் அவங்கவங்களோட மதத்தை சுதந்திரமா பின்பற்றுவாங்க, சுதந்திரமா செயற்படுத்துவாங்க நாங்க நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்கல. என்ன காரணம்னு சொன்னா, இவங்க யாப்புல மதத்தை குறிப்பிட்டாங்க, இனத்தை குறிப்பிட்டாங்க, கலாச்சாரத்தை குறிப்பிட்டாங்க. ஆனா மொழியை குறிப்பிட்டாங்களா? குறிப்பிடல. இலங்கையில சிங்கள மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, தமிழ் மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க. இவங்க மொழியை குறிப்பிடாததால சிங்கள தலைவர்கள் அந்த ஓட்டையை பயன்படுத்தினாங்க. சொல்லுவாங்களே, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்துற மாதிரி அந்த ஓட்டையை அவங்க பயன்படுத்தினாங்க. அதனாலதான் அவங்க 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பிரதிநிதிகள் சபையில இனி அரச வேலைகள் எல்லாம் சிங்களத்துல தான் நடைபெறணும், எக்ஸாம் எழுதுறது இன்னும் பல விஷயங்கள்லாம் சிங்களத்துல நடக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அது அங்க பெரும்பான்மை ஆட்கள்கிட்ட அப்ரூவல் பெற்றுச்சு. அவங்க பெரும்பான்மையாக அதை அங்கீகரிச்சாங்க. எனவே சட்டமா மாறுனுச்சு. இப்ப அந்த நேரத்துல இது 29ஆம் சரத்துக்கு மீறுது என்று சொல்லி அந்த நீதி புனராய்வு அதிகாரம் வந்து தடுக்கல. ஏன்டா யாப்புல அப்படி இல்ல. மொழியில எப்படி ஒன்று செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க அதை தடுக்கணும் யாப்புல எழுதிருக்கல. அவங்க எப்படி எழுதிருக்கலாம்? இது மொழியை வந்து இடத்துல சேர்த்திருக்கணும், ஆனா அவங்க சேர்க்கல. இதனால பிற்காலத்துல இந்த தனியார் சிங்கள சட்டம் கொண்டு வராங்க. இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழ் இனத்துல கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒருவர் பாதிக்கப்படுறாரு. அவர் அரசாங்க வேலைகள்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது, அவருக்கு டிரான்ஸ்பர், அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கல. இதனால அவர் இலங்கையில் இருக்கிற நீதிமன்றங்களுக்கு போறாரு, மாவட்ட நீதிமன்றங்களுக்கு போறாரு. அங்க வந்து இந்த கேஸை எடுத்து சொல்றாங்க இது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவங்க தீர்ப்பு நியாயமா கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே திரும்ப இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது, கொழும்புல இருக்கிற உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுது. போட்ட உடனே அங்க இப்ப திரும்ப அங்க வழக்குகள் நடந்து அது தீர்ப்பு கொடுக்குதோ இல்ல, இலங்கை அரசாங்கம் செஞ்சதுதான் சரி, அது யாப்ப மீறல அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப கோடீஸ்வரர் சும்மா நிக்கல. ஏண்டா இந்த சோல்வெரி அரசியல் யாப்புல ஒரு சிஸ்டம் ஒன்று ஒரு இருக்குது. இலங்கையில உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காட்டி நீங்க லண்டனுக்கு வரலாம், வந்து கோமரை கழகம்ங்கிற ஒரு நீதிமன்றத்துல உங்களோட வழக்கு தாக்கல் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் சிறுபான்மையினர்கள் காப்பீடுல ஒரு அம்சமா வரும். எனவே கோடீஸ்வரர் லண்டனுக்கு போறாரு. போய் அங்க வழக்கு தாக்கல் செஞ்சாரு. அப்ப அங்க நடந்து எல்லாம் செஞ்சு அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. கோடீஸ்வரன் பக்கம் தான் நியாயம் இருக்குது, நீங்க அவருக்கு இந்த தனிச்சிங்கள சட்டம் சரி வராதுன்ற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் இப்ப திரும்ப அவர் வெற்றியோட இலங்கைக்கு வந்தா இலங்கை மக்கள், இலங்கையில இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை கணக்குல எடுக்கல, அதை கருத்துல கொள்ளல. அவங்க அந்த சட்டத்தை மதிக்கவே இல்லை. நான் அதை செய்ய மாட்டேன், நீ என்ன செய்ய போறாய் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? எனவே இப்படியான விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சிறுபான்மையினர்களை 29ஆம் அத்தியாயம் 2ஆம் பிரிவுல இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் பாருங்க, 1948 பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிரஜா உரிமை சட்டம் இலங்கையில 7 தலைமுறைக்கு இருந்தா தான் அவனுக்கு பிரஜா உரிமை தருவன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? ஏண்டா அங்க 1933ஆம் ஆண்டு கோல்புருகமன் அரசியல் யாப்புல பெருந்தோட்ட பயிற்சியை செய்யறதுக்கு இந்தியாவுல இருந்து ஆட்கள் கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் மலையக தமிழர்கள் சொல்லி வாழ்றாங்க. இவங்கட குடியுரிமை நம்ம பறிக்கணும், அதுக்காக வேண்டி பிரஜா உரிமை சட்டத்தை கொண்டு வராங்க. அவ சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப இந்த இதுக்கு படி அதை தடுக்கணுமே, ஏன் தடுக்கல அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 29ஆம் 2ஆம் சரத்தை மீறக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க தானே, இதை நீங்க மாத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரியா? நாங்க இதை எதுவும் மாத்தல, நீங்க சொல்றது சரிதான், நாங்க அதை எதுவும் மாத்தல. ஆனா இப்ப நான் கொண்டு வர அந்த பிரஜா உரிமை சட்டம் அந்த 4 விதியில எதை மாத்துது? 4 விதியில நீங்க சொன்ன நாங்க இந்த சமய பிரிவை தடுக்கிறோமா? இல்ல. இது பிரஜா உரிமை சட்டம். அடுத்தது ஒரு இனத்துக்கு வழங்குறத நாங்க இன்னொரு இனத்துக்கு வழங்காம இருக்கிறோமா? அப்படியும் இதுல இல்ல. இப்படி 4 விதியில எதுக்கு முரண்படுதுன்னு கேட்டாங்க. ஒன்றுக்கும் முரண்படல. அப்ப அதை வச்சு சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி இதையும் கொண்டு வந்தாங்க. அப்ப அதுல இருக்கிற பெரும்பான்மையான என்ன செஞ்சாங்க? அதை நிறைவேற்றினாங்க. அப்ப அதனால மலையக தமிழர்கள் ஓட்டு இல்லாம ஆனாங்க. அதனால அந்த இடத்துல நடந்த தேர்தலில் கூட தமிழர்கள் விரையலாம போனுச்சு, சிங்களாக்கள் தான் வந்தாங்க. அப்ப இதனால பாருங்க எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அடுத்தது 1956 தனிச்சிங்கள சட்டம், நான் ஏற்கனவே சொன்னது. 1949 பாராளுமன்ற திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1967 சிறுமா சாஸ்திரி ஒப்பந்த அமுலாக்க சட்டம். இப்ப இதெல்லாம் நடக்குது. அப்ப இது என்ன, 29ஆம் சரத்தை மீறி நடக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப சிறுபான்மை காப்பீடு நாங்க அடுத்த ஒரு விஷயத்துக்கு வாரம். செனட் சபை
செனட் சபையையும் என்னது கொடுத்திருந்தாங்க? சிறுபான்மை மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் நாங்க வழங்கணும். அடுத்து பெரும்பான்மை ஆட்கள் அவசர அவசரமா சட்டங்கள் இயற்றும் போது அதை செனட் சபை தடுத்து நிறுத்துவாங்க. சரியா? இப்படியான காரணங்கள் சொன்னாங்க. அப்ப நான் அதை செனட் சபையில விமர்சனமா சொன்னேன், அது நடக்கல. ஏண்டா, பிரதமர் சிபார்சுல 15 பேர் மகாதேச தேர்ந்தெடுப்பாரு தானே. பிரதமர் யாரு? பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர். அவர் என்ன அவ்வளவு நல்லவரா சிறுபான்மையில நாக்கள் எடுக்கிறதுக்கு? அவரு தண்ட கட்சியை தோல்வி அடைஞ்சவங்களை தான் தூக்கி அதுக்குள்ள போட்டாரு. அடுத்தது மத்த 15 பேர் பிரதிநிதிகள் சபையில இருக்கிறவங்க ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலம் தெரிவு செய்வாங்க. பிரதிநிதிகள் சபையில இருக்கிற பெரும்பான்மையானவங்க யாரு? ஆளுங்கட்சி. இந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க அவங்க யார் எடுப்பாங்க? அவங்க இனத்தை தான் எடுப்பாங்க. சிறுபான்மையினர்கள் எடுத்தாலும் தன்னை செலக்ட் பண்ணவங்களுக்கு அவங்க சப்போர்ட் ஆயிருப்பாங்க. இதனால செனட் சபை ஃபுல்லாவே பெரும்பான்மையினர்கள் தான் பெரும்பாலும் இருந்தாங்க. அவங்க பெரும்பான்மையினருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க இருந்தும் அந்த ஏற்கனவே பார்த்த தனிச்சுங்கள சட்டம் மத்த மத்த சட்டங்கள்லாம் வந்துச்சு. அப்ப இது ஒரு யூஸ்லெஸ் ஆகவும் உண்மையிலே சிறுபான்மை காப்பீடாகவும் இது அமையல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது நாங்க பார்க்கிறோம் பல் அங்கத்தவர் தேர்தல் தொகுதி. இது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே டொனமூர் அரசியல் யாப்புல இலங்கை 50ஆக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் ஒவ்வொருவர் வந்தாங்க. மொத்தம் 50 பேர் செலக்ட் பண்ணப்பட்டு வந்தாங்க. இங்க என்ன செஞ்சாங்கண்டா, சோல்பரி அரசியல் யாப்புல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்னண்டா, கொழும்பு போன்ற இடங்கள்ல 3 இன மக்களும் செறிந்து வாழ்றாங்க. இங்க ஒருவருத்தான் நாங்க தெரிவு செய்ய போறோம் அப்படின்டா, ஒன்று தமிழர் வருவாரு, அல்லது சிங்களர் வருவார், அல்லது முஸ்லீம் வருவாரு. இதனால மத்தவங்க பாதிக்கப்படுவாங்க, சிறுபான்மை பாதிக்கப்படும். சரி, ஏன்னா இலங்கையில பெரும்பாலான பிரதேசங்கள்ல பெரும்பான்மையான சிங்களவர்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. உதாரணமா ஒரு தேர்தல் தொகுதியில 70% சிங்களவங்களாக இருந்து 30% தமிழாக்களாக இருந்தா, அதுல ஒருவர் போட்டியிடுறாரு. ஒருவர் போட்டியிட்டா அவர் தான் சிங்கள ஆள் தான் வாரத்துக்கு வாய்ப்பு கூட. ஏன்னா அவங்களோட மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சரியா? எனவே இவங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இப்படி 3 இனங்களும் கலந்து வாழ்ற இடங்கள்ல நாங்க இரட்டை அங்கத்தவர் தொகுதியாகவோ அல்லது பல அங்கத்தவர் தொகுதியாகவோ மாத்துவோம். அப்படின்டா அந்த பிரதேசத்துல மட்டும் 2 பேர் எடுப்போம். அப்போ ஒருவர் பெரும்பான்மையில வந்தாலும் அடுத்தவர் எப்படி சிறுபான்மையில வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொழும்பு, பலாங்குட, மட்டக்களப்பு இப்படியான இடங்கள்ல எல்லாம் இரு அங்கத்தவர் தொகுதி, பல்லங்கத்தவர் தொகுதின்னு மாத்தினாங்க. மாத்தி எடுபட்டாங்க. அப்ப இது உண்மையிலேயே இப்படி செஞ்சிருந்தா சிறுபான்மையினருக்கு ஒரு காப்பீடாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நடைமுறையில இது அப்படி நடக்கல. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கண்டி மலையக மக்கள் அப்ப அங்கேயும் இரு அங்கத்தவர் தொகுதின்னு நினைக்கிறேன் அப்படிதான் வச்சாங்க. அந்த வச்சிட்டு அவர் சிங்களவரும் ஓட் கேட்டாரு, தமிழரும் ஓட் கேட்டாரு. அங்க இருக்கிறவங்க தமிழாக்களோட ஓட்டை பறிச்சுட்டாங்களே. இப்ப சிங்களாக்கள் எல்லாரும் யாருக்கு போடுவாங்க? முதலாவதும் ஒரு சிங்கள ஆளு தான் போட்டிப்பாங்க, 2வது ஆளும் சிங்கள ஆளு தான் போட்டிப்பாங்க. அப்ப அங்க 2 பேருமே சிங்கள ஆள் தான் வந்தாரு. இது இன்னும் அதிக பாதிப்பை ஏற்படுத்துச்சு. பெரும்பான்மையை ஏற்கனவே கூட இப்ப இரு அங்கத்தவர் தொகுதி மூலம் இன்னும் கூட பேர் வந்தாங்க. அதே போல கொழும்புல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தமிழாக்களே வரல, 2 பேரும் முஸ்லீம்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் சில ஏரியாங்கள்ல சிங்களாக 2 பேரும் வந்தாங்க. இன்னும் சில ஏரியாக்கள்ல தமிழாக மட்டும் வந்தாங்க. அப்ப இப்படி இது நடைமுறையில சரியாக நடக்கல. சரியா? அப்ப இந்த விஷயமும் இதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் நீங்க விமர்சிக்கணும். இது இப்படிதான் இருக்குது. ஆனா இப்படிதான் நடந்துச்சு. இப்படிதான் நீங்க எக்ஸாம்ல எழுதணும். அடுத்தது அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு யாப்ப திருத்துறன்னு சொன்னா 3ல் 2 பெரும்பான்மை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கண்டா, 29ஆம் 2ஆம் சரத்து தானே சிறுபான்மையை பாதுகாக்கிறதுக்கு நாங்க எழுதியிருக்கிறோம். இதையே மாத்திட்டான்னு சொன்னா ஏற்கனவே அது ஒரு யூஸ்லெஸ். சரியா? இவங்க மொழியை குறிப்பிடல, இன்னும் பல விஷயங்களை குறிப்பிடல, அதிலே குறைபாடு இருக்குது. ஆனா பிரித்தானியர்கள் நம்பினாங்க இந்த சரத்து சிறுபான்மையினர்களை பாதுகாக்கும்னு நம்பினாங்க. எனவே இதை நீங்க மாத்தணும்னு சொன்னா மொத்த பிரதிநிதிகள் சபையிலையும் 3/2 பங்கினர் அதை ஆதரிக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, நல்லம்தான், யாப்ப மாத்திர கஷ்டம்தான். ஆனா நடைமுறையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நடைமுறையில என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவங்க ஆஹ், இது நாங்க யாப்ப மாத்த போறோம் அப்படின்ட்டு சட்டங்களை அவங்க செய்யல. நான் யாப்ப மாத்த போறோம் அப்படின்ட்டு செய்யாம நாங்க சும்மா சாதாரணமா சட்டங்கள் ஏத்துறோம் அப்படிங்கிற பேர்ல பெரும்பான்மை வாக்குமுறை மூலமாகவே அவங்க சிறுபான்மைக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிச்சிங்கள சட்டம், இந்த பிரஜா உரிமை சட்டம், இதெல்லாம் நாங்க யாப்ப மாத்தலையே, சும்மா ஜஸ்ட் ஒரு சட்டம், இது எங்க யாப்புக்கு முரணா இருக்குது அப்படின்னு சொல்லி சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே அவங்க அதை அமுல்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இதுல 3ல் 2 பெரும்பான்மை மூலம் தான் நீங்க யாப்ப மாத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க.
எதிர்பாரா விதமாக இவர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க ஆட்சியில தேர்தலில் நிக்கிற டைம்ல 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான ஓட்டு அவ கிடைச்சிட்டு கிட்டத்தட்ட 116 ஆசனங்களை அவ பெற்றுக்கொண்டா. இப்ப 3/2 பெரும்பான்மை பிரித்தானியர்கள் நினைச்சாங்க அதை எடுக்கிற கஷ்டம் யாப்ப மாத்திலான்னு நினைச்சாங்க. ஆனா அவன் ஈஸியா எடுத்துக்கொண்டா. எனவே உடனடியாக யாப்ப மாத்தினான். ஆயிரத்தி இது முதலாம் குடியரசு யாப்ப கொண்டு வந்தா. அப்ப சிறு கோலன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சிறுபான்மை இந்த திருத்தச்சட்டை என்ன செய்யும்? அது ஆட்டோமேட்டிக்கா இல்லாமல் ஆகும். பேசுற விளங்குதா? பேசுற விளங்குதா? கிளியர் இல்லை. இப்ப கிளியரா? போலண்ட் வந்துட்டு பேசுறப்ப கிளியரா? பேசுறது கிளியரா? ஓகே. அதே போல நாங்க பார்த்தோம்னு சொன்னா சரியா நியமன அங்கத்தவர்கள் உங்களுக்கு தெரியும். ஆம், பிரதமர் சிபாரிசுல மகாதேசாதிபதி 6 பேரை நியமிப்பாரு. அவரு சிறுபான்மையினருக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்காததால இதை செஞ்சாங்க. இதை நாங்க டொனமூர்லயே படிச்சிட்டோம். அரசாங்க சபையில 8 பேரை நியமிச்சாங்க. அது ஏன்னு படிச்சோம். அதே தான் இங்க 6 பேர் ஏன்டா சிறுபான்மையை பாதுகாக்கிறதுக்கான அதை கொடுத்தாங்க. அடுத்து பொதுச்சேவை ஆணைக்குழு இதையும் நாங்க டொனமூர்லயே சிறுபான்மையை பாதுகாக்க அப்படி இருந்துச்சு படிச்சோம். இங்கேயும் என்ன பொதுச்சேவை ஆணைக்குழுன்னு சொன்னா ஒரு ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு மேட்ச் போகுதுன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒருவர் அம்பையர் அன்னைக்கு கேளா தானே. ஏண்டா மனிதனுங்கிற வகையில பக்கச்சார்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே ரெண்டுக்கும் பொதுவான ஒரு நாட்டில இருந்து அம்பையர் எடுத்து போடுவாங்க. அதே மாதிரிதான் அரசியல்வாதிகள்கிட்ட நாங்க அந்த இளங்கட அதிகாரிகளை சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற அதிகாரிகள் நியமிக்கிற பதவியை கொடுத்தோம்னு சொன்னா அவங்கள சொந்தக்காரர்களையும் தெரிஞ்சாக்களையும் எடுத்து போட வாய்ப்பு இருக்குது. எனவேதான் பக்கச்சார்பற்ற அரசியல்வாதிகள் இல்லாத ஒரு டீம் இதுக்கு நியமிச்சாங்க. அவங்களோட வேலை என்னன்னு சொன்னா நாட்டை சிறப்பாக கொண்டு போகக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கிறது, அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கிறது, அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது, ஒழுக்கக்கேடாக நடந்த பதவி நிற்கிறது, இது எல்லாம் அவங்களோட கொண்ட்ரோல்ல இருக்கும். இதுக்கு அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு அளவுக்கு சிறுபான்மை காப்பீடாக அமைந்ததுன்னு சொல்றாங்க. இதனால நிறைய சிறுபான்மை மக்களுக்கு நியாயமான வேலைகள் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது கோமரை கழகம். இதுக்கு நான் கோடீஸ்வரன் வழக்கம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆஹ் இங்க இலங்கையில உங்களுக்கு சிறுபான்மை நலன் ஒரு வேலை மீறப்பட்டா நீங்க லண்டனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுவும் யூஸ்லெஸ் ஆன ஒன்றா தான் இருந்துச்சு. அவங்க என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் இலங்கை மக்கள் அதை கணக்கெடுக்கல. சரியா? சிறுபான்மை காப்பீடு விளங்கிட்டா? சிறுபான்மை காப்பீடு விளங்கிட்டா? கிளியரா? ஓகே. அடுத்து நாம படிக்க போறது பொதுச் சேவை அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழு. அடுத்தது பகிரங்க சேவை ஆணைக்குழு. அதான் நாங்க படிக்க இருக்கிறோம். சரியா? உங்களுக்கு தெரியும் அரசியல் இந்த இப்பதான் சொன்னேன் அந்த ஆணைக்குழுனா என்ன அப்படின்னு சொல்லி. ஆஹ் பொதுச்சேவை ஆணைக்குழு அதை பத்தி நாங்க இப்ப முதலாவது படிப்போம். பொதுச்சேவை ஆணைக்குழுனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சுயாதீனமாக இயங்குறதுக்காக வேண்டி அதிகாரியில நியமனம் பண்றது, பதவி சரி, பல அங்கத்தவர் தொகுதியை கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. பல அங்கத்தவர் தொகுதிண்டா என்னன்னு சொன்னா இப்ப உங்களோட கிளாஸ் ரூம்ல மொத்தம் 50 பேர் இருக்கிறீங்க. 40 பேர் தமிழ் மக்கள். 40 பேர் தமிழ் மக்கள். 10 பேர் இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய மாணவர்கள். 40 பேர் தமிழ் மாணவர்கள், 10 பேர் இஸ்லாமிய மாணவர்கள். இந்த நேரத்துல ஒரே ஒரு ஆளை ஒரு மொனிட்டராக தெரிவு செய்யணும். ஒரு ஆளை மொனிட்டராக தெரிவு செய்யணும். இப்ப தமிழ் மாணவர்கள் பெரும்பாலும் யாருக்கு ஓட் போடுவாங்க? அவங்களோட கூட்டாளிமார் தமிழ் ஒரு ஆளுக்கு ஓட் போடுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 40 பேருமே ஒரு ஆளுக்கு போட்டாங்க. முஸ்லிம் மாணவர்கள் யாரு போடுவாங்க? முஸ்லிம் ஆகளே போட்டாங்க. இப்ப 2 பேர் எலெக்ஷன்ல நின்றாங்க. ஒருவருக்கு கிடைச்ச வாக்கு 40, இன்னொருவருக்கு கிடைச்ச வாக்கு 10. எனவே யார் வின் பண்ணுவாங்க?
அந்த 40 எடுத்தவங்க வின் பண்ணுவாங்க. பார்க்க நியாயமா தான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல நாங்க தமிழ் இனம் முஸ்லிம் இனம் வேறையாக இருந்ததால தான் இப்படி வாக்கு போணுச்சு. அங்க 40 இங்க 10 போணுச்சு. எல்லாருமே தமிழர்களா இருந்திருந்தா ஒருவேளை அங்க இருக்கிறவருக்கு ஒரு 25 இங்க 25 போயிருக்கலாம். சரியா? ஏன்னா மனிதன் இயல்பு தங்களோட இனத்துக்கு சார்பாக அவங்க செயல்படுவாங்க. அதனால இதே பிரச்சனை இலங்கையிலையும் வரலாம். குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல தமிழர்கள் மீக்கிறாங்க, சிங்களவர்கள் மீக்கிறாங்க, முஸ்லிம்களை மீக்கிறாங்க. இந்த டைம்ல ஒரு ஆள் தான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஒருவேளை இனங்களுக்குள்ள சண்டை வரலாம். அது நாங்களா தயாரிக்கணும், நீயா தயாரிக்கணும் அப்படி சண்டை வரலாம். அடுத்தது பெரும்பான்மையினர்கள் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்க. இதனால அவங்க சொன்னாங்க இல்ல நாங்க பல்லங்கத்தவர் தொகுதி இதை மாத்துவோம் அப்படின்னா இந்த பிரதேசத்துல இருந்து 3 பேர் நாங்க எடுக்கிறோம். 3 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 3 இனத்துல இருந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே எல்லாரும் போட்டி போடுவாங்க. போட்டி போட்டு வாக்கு எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் யாரு 2வது யாரு 3வது என்று பார்த்து பாராளுமன்றத்துக்கு 3 பேர் அனுப்புவாங்க அந்த இடத்துல இருந்து. எனவே 3 இனத்துல உள்ளவங்களும் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதுதான் பல்லங்கத்தவர் தொகுதி. ஆனா நடைமுறையில் இப்படி நடக்கல. பெரும்பாலான ஆக்கள் சிங்களாக்கள் தான் 3 பேரும் போனாங்க. ஏண்டா அவங்க என்ன செஞ்சாங்க, கட்சி ஆக்கள் நல்ல தரமான ஆக்களை பார்த்து 3 பேரையும் போட்டாங்க. அவனோட கட்சியில நல்ல ஃபேமஸான தரமான ஆக்களை பார்த்து இறக்கினாங்க. இறக்கின உடனே மக்கள் அவங்களுக்கு போட்டாங்க. சில டைம் சிறுபான்மை இனத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு போட்டாங்க. அப்படி அவங்களே பாராளுமன்றத்துக்கு போனதால இப்படி ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை உண்டு வந்துச்சு. சரியா? இதான் சப்ஜெக்ட். கவனிக்கிட்டா பல்லாங்கந்தவர் தொகுதி. ஓகே. சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுச்சேவை ஆணைக்குழு இதுல 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க இதுல. இவங்களை அரசியல்வாதிகள் நினைச்ச உடனே எல்லாம் பதவி நிற்க இயலாது. இவங்க 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்று சொன்னா அரசாங்க அதிகாரிகளை தெரிவு செய்யறது, பதவி நிற்கிறது, இடமாற்றம் செய்யறது, டிரான்ஸ்பர் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் தான் இவங்களை போட்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இலங்கட நிர்வாகம் தான் முக்கியம். இலங்கை அதிகாரிகள் அவங்க நல்லா செயற்பட்டதான் இலங்கை நல்லா ரன் ஆகி போகும். அதனால அரசியல் சப்போர்ட்ல வந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் பாருங்க. இந்தியா கிரிக்கெட் டீமை பாருங்க. அதுல அரசியல் செல்வாக்கு குறைவு. அதனால முஸ்லிமாக்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க, இன்னும் சில கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இந்தியாவுல முஸ்லிம்கள் குறைவு தான் இருந்தாலும் அவங்களுக்கு இடம் கிடைக்குது. ஆனா ஸ்ரீலங்காவை பாருங்க. ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு இடம் கிடைக்காது. அதே நேரம் தமிழர்களுக்கு பெரும்பாலும் இடம் கிடைக்காது. காரணம் என்ன? அங்க இருக்கிற அரசியல். அதுக்குள்ள அரசியல் செல்வாக்கு அதிகம். இப்ப ஸ்ரீலங்கா பிளேயர் மாதிரி எடுத்து பாருங்க. நிறைய அரசியல்வாதிகள் பிள்ளைகள் அதுல விளையாடுவாங்க. அப்ப இதனால எங்கட முந்தி இருந்த வேர்ல்ட் கப் அடிக்கக்குள்ள இருந்த அந்த மதிப்பே அப்படியோ இல்லாம ஆயிட்டு. அத முரளிதரனும் கடைசி ஒரு பேட்டியில சொல்லுவாரு. முந்தி நாங்க நல்ல முறையில் விளையாடுனது இப்ப இப்படி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு. எனவே இந்த அரசியல் தலையீடு ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அது பாழா போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க இந்த பொதுச்சேவை ஆணைக்குள்ள கொண்டு வராங்க. இவங்க அரசியல் சார்பு இல்லாம உண்மையிலேயே பரீட்சை வச்சு, போட்டி பரீட்சை வச்சு அவங்கள சோதிச்சு உண்மையா யாரு டெலண்டானாக்கள், உண்மையா யாரு இதை நிர்வாகம் பண்ண தகுதின்னு பார்த்து ஆக்கள் எடுத்தாங்க. சரியா? அப்ப இந்த சபைக்கு எத்தனை பேர் தேவை அப்படின்னா 3 பேர் தேவை. 3 பேர் தேவை. அப்ப இது உருவாக்கின மெயின் நோக்கம் என்ன? அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அடுத்த சிறுபான்மை மக்களுக்கும் திறமைக்கேற்ற மாதிரி நம்ம வேலை கொடுக்கணும். இதுதான் உருவாக்கினாங்க. இது உண்மையிலேயே சோல்பரி ஆப்ல நல்லா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பிற்பட்ட காலங்களில் வந்த ஆப்புகள்ல அதுக்குள்ளே அரசியல் தலையீடு வந்துட்டு, ஆனா சோல்பரி ஆப்ல அது நல்ல முறையில் இயங்கினுச்சு அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. சரியா? ஆம், இதுதான் விஷயம். அடுத்தது இவங்க இந்த அரசியல் தலையீடுல இருந்து பாதுகாக்க இதுல பல்வேறு ஏற்பாடு செஞ்சாங்க. உண்டு இந்த 3 பேர்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்க இயலாது. அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தர்களா இருந்தாலும் அவங்க இந்த பதவியை விட்டு விலகிட்டு தான் இங்க வரணும். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தான் இந்த 3 பேர் பதவிக்கு வரணும். சேவை காலத்துல பின்ன மீண்டும் நியமிக்கப்படக்கூடாது. சேவை காலத்துல என்ன திரும்ப நியமிக்கப்படுறது அது கூடாது. அடுத்து இவங்களை பதவி நீக்கலாம். நீக்கிறன்னா மகாதேசாதிபதியால் உரிய காரணத்தை சொல்லி போட்டு தான் இவங்களை பதவி நீக்கணும். இவங்களுக்கு யாராவது அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்குது. அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கான சம்பளம்
அவங்க பேசி தீர்மானிச்சு திரட்ட நிதியில இருந்து கொடுப்பாங்க. சரியா? இதை கொஞ்சம் நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. இதே தான் நீதி சேவை ஆணைக்குழுக்கும் வரும், முதலாம் குடியரசு சபைக்கும் இதே தான் வரும், இரண்டாம் குடியரசு சபைக்கும் இதே தான் வரும், சின்ன சின்ன மாற்றங்களோட வரும். சரியா? அப்ப இவங்களோட தொழிற்பாடு என்ன? சட்டமா அதிபர் தவிர்ந்த சட்டம் அதிபர் தவிர்ந்த ஏனைய அரசு சேவை உத்தியோகர்கள நியமனம், பதவி உயர்வு, பதவி நீக்கம், இடமாற்றம், ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை இவங்க தான் பொறுப்பாக இருப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் 5 வருடம். இவங்களோட விஷயத்துல எவனாவது யாராவது தலையிட்டா அந்த காலத்துல காசிப்படி 1000 ரூபாய் ஃபைன் அடிப்பாங்க. இவங்களோட இதுபடி 1000 ரூபாய் என்ன செய்வாங்க? ஃபைன் அடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே நேரம் 2 வருஷம், 1 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அல்லது ஓவரா இருந்தா 1000 ரூபாய் ஃபைனும் அடிப்பாங்க, 1 வருஷம் ஜெயிலையும் போடுவாங்க இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா. சரியா? ஆஹ் அப்ப இதுதான் இது விஷயம். எனினும் இந்த ஆணைக்குழு சுயாதீனத்தன்மை முழுமையாக பாதுகாக்க முடியல, சில அமைச்சர்கள் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து நீதி சேவை ஆணைக்குழு, இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதுல பிரதம நீதியரசர் உட்பட 3 அங்கத்தவர் இருந்தாங்க. இவங்களோட பதவிக்காலம் 5 வருடம். இவங்களோட சம்பளம் அங்க பேசப்பட்டு திரை சேரில் இருந்து அவங்களுக்கு வழங்கப்படும். சரியா? ஆஹ் திரை சேரில் இருந்து இவங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்களோட தொழிற்பாடு ஏற்கனவே சரி. ஓகே. நாங்க இனி அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்? நீதிமன்றத்தை பத்தி படிப்போம். அப்ப இன்றைக்கு நாங்க சிறுபான்மையினர் காப்பீடு படிச்சிருக்கிறோம். அடுத்தது பொதுச்சேவை நீதி சேவை ஆணைக்குழு படிச்சிருக்கிறோம். மிஸ் ஆகி இடைக்கிற ஸ்ட்ரக் ஆகி கேக்குது சொல்லிக்கிறீங்க, அது என்னடா கோல் வந்து கொண்டிருக்குது. ஆம், எனவே இவ்வளவுதான் விஷயம். நாளையோட சோல்பரியாப்பு நாங்க முடிக்க போறோம். நீதிமன்றங்கள் முடிச்சோம்னு சொன்னா சோல்பரியாப்பு முடிஞ்சிடும். இன்றைக்கு முடிக்கலாம் தான். இதை நாங்க நாளைய கிளாஸ்ல முடிச்சுட்டு நாளைக்கு முதலாம் குடியரசு ஸ்டார்ட் பண்ற மாதிரி நான் பாக்குறேன். உங்களுக்கான ஷார்ட் நோட்ஸை தயாரிச்சு அனுப்புறேன். அப்ப சிறுபான்மை காப்பீடு முடிச்சிட்டோம், பொதுச்சேவை நீதி சேவை ஆணைக்குழு முடிச்சிட்டோம். இது சம்பந்தமா டவுட் இருந்தா குரூப்ல மெசேஜ் போட்டு விடுங்க, நான் அதுல வாய்ஸ் போட்டு விடுறேன். இப்ப கொஞ்சம் அதிகமாக கோல் வந்து கொண்டிருக்கிறதால முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கிளாஸை முடிச்சு கொள்வோமா? கிளாஸை முடிப்புமா? இதை பாடம் கிளியரா உங்களுக்கு? சிறுபான்மை காப்பீடு எல்லாம் விளங்கிச்சா? இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு, நிதிச்சேவை ஆணைக்குழு இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம். சரியா? டொனமூர்லயே நாங்க அதை படிச்சிட்டோம், நோமலா படிச்சோம். இங்க கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கிறோம். இது முதலாம் குடியரசு சாப்பிளையும் வரும், இரண்டாம் குடியரசு சாப்பிளையும் வரும். இங்க நீங்க ஒழுங்கா படிச்சு பாடமாக்கி இந்த ஷோர்ட் நோட்ஸ் எழுதி வச்சிட்டீங்கன்னா வேற எங்கேயும் படிக்க தேவையில்லை. சரியா? இதே விஷயம்தான் தேசாதிபதிக்கும். ஓகே, எல்லாரும் கிளியர்னு சொல்றீங்க. ஒரு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல நாங்க சோல்பரியை முடிச்சிட்டு முதலாம் குடியரசு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட்.